ஒரு கம்பெனிக்கு ஒருத்தர் கிளீனிங் வேலை செய்யறதுக்காக வேண்டி போறாரு. அங்க அந்த கம்பெனி மேனேஜர் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு இவர் வந்து கிளீனிங் வேலை செய்யறதுக்கு எதுக்கு சார் இமெயில் ஐடி, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு இமெயில் ஐடி கூட தெரியாம நீ எல்லாம் எதுக்கு வேலைக்குன்னு சொல்லி அவர் வெளியேற்றப்படுறாரு. வெளியே போனவர் தன்னுள்ள கொஞ்சம் காசை வச்சு கொஞ்சம் மாம்பழங்களை வாங்கி விற்க ஆரம்பிக்கிறாரு. இதுல கொஞ்சம் லாபமும் பார்க்கிறாரு. நம்ம ஏன் இந்த தொழிலை தொடர்ந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி செய்யறாரு. கொஞ்ச காலம் போனதும் ஒரு நாள் இவர் பெரிய ஒரு தொழிலதிபரா மாறுறாரு. பல மாம்பழ தோட்டங்களுக்கு சொந்தக்காரரும் பேங்க்ல இருந்து இவருக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காண்டி வராங்க. அப்ப இவருடைய இமெயில் அட்ரஸை கேட்கறாங்க. அப்ப இவரு எனக்கு இமெயில் அட்ரஸ் என்னன்னு தெரியாது, இமெயில் அட்ரஸ் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த கணக்காளர் வந்து, உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் என்னன்னு தெரியாமலே நீங்க படிக்காமலே இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆகிருக்கீங்க, நீங்க படிச்சிருந்தா நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரர் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் இமெயில் அட்ரஸ்னா என்னன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருந்தேன்னு சொன்னா நான் இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனில கிளீனிங் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல நம்ம நிராகரிக்கப்பட்டோம்னு சொன்னா இன்னொரு இடத்துல அதை விட பெரிய வாய்ப்பு காத்திருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதனால முயற்சி செய்யறது